மார்னிங் வந்து விஜய் பார்வதியும் வியானாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நேற்று எடுத்த கேஸ் பற்றி சொல்கிறாங்க. அப்போ வியானா சொல்கிறாங்க, பத்தியா பாரு உன்னோட கேஸ் இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்வதி சொன்னாங்க, உள்ளே கூப்பிட்டாங்க, உங்களோட கேஸ் செலக்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வெளியில் வர கரெக்டாக விக்ரம் உட்காந்துருக்காரு. அது உன்னை என்ன இதுகளில் வெளியில் கோர்ட் வெளியில் லாயர்ஸ்லாம் கேஸ் வேணும்னு ரெடியாக வெயிட் பண்ணி நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு விக்ரம் பார்க்கும்போது தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது வியானா சொல்கிறாங்க, ஆமாம் விக்ரம் அண்ணா நல்லா இது பண்ணாங்க. நேத்திக்கும் அந்த எஃப்ஜே கேஸ்லேயும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், கிளவராக தான் டீல் பண்ணாங்க. அண்ட் திவ்யாவும் அரோராவும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் நல்லா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. திவ்யா அரோரா 2 பேருமே சூப்பராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வியானா சொல்கிறாங்க, ஆனால் நான் என்னோட கேஸ் செலக்ட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக என்னோட லாயரை நான் வினோத் அண்ணாவை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க, வினோத் அண்ணாவை தான் நான் லாயராக எடுப்பேன், வினோத் அண்ணாவை ஜட்ஜாக போட்டிருக்கணும், சூப்பராக இருந்திருக்கும், நல்ல காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. உடனே பாருவும் சொல்கிறாங்க, ஆமாம் ஃபன் கண்டென்ட்னா வினோத் அண்ணா தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாரு வந்து உள்ளே போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திவ்யா நேற்றுக்கே ஏதோ காய வச்சுட்டு இருந்தாங்க. என்னடா காய வைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து எனக்கு சரியாக தெரியல. இப்போ தான் தெரியுது, அவங்களுக்கு ஆரஞ்சஸ் கிடைக்கும்ல, அந்த ஆரஞ்சு பீலெல்லாம் எடுத்து அதை காய வச்சுட்ருக்காங்க. ஏன்னா வந்து கேர்ள்ஸ் எல்லாம் அதில் ஃபேஸ் பேக் போடுவாங்கள்ல, அதுக்காக போல் இருக்குது. அதை உடச்சி வெயிலில் காய வச்சுட்ருக்காங்க. ஓஹோ, இதுதான் அப்போ அவங்க பியூட்டி சீக்ரெட்டா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதை எடுத்து காய வச்சு அப்போ வியானா சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது, இதை காய வச்சு வைக்கிறீங்கள்ல, இனி இதை அவனில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே உப்பு காரம்லாம் போட்டு நம்ம ஆரஞ்சு சிப்ஸ் மாதிரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் இவங்களும் சேர்ந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். பார்வதி வந்து சொல்லுவாங்க, நேற்று நாங்கள் தான் டாய்லெட்டில் உள்ள அந்த டஸ்ட்பினில் உள்ள அந்த இதெல்லாமே கவர் எல்லாத்தையுமே நான் தான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே வியானா சொன்னாங்க, ஓ அப்படியா, அது ரொம்ப பெரிய விஷயம், அந்த டஸ்ட்பினில் உள்ளது எல்லாத்தையுமே குப்பையெல்லாம் மாற்றிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நானே மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்லி முடிச்சாங்க. இதே மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.